கன்னிராசி அதுல உத்திரம், ஹஸ்தம், சித்திரை வருது இல்லையா? இந்த ஆமா 3 நட்சத்திரம். ஆமா. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பாவம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, வருஷத்தோட ஆரம்பம் வந்து கொஞ்சம் மனக்கலக்கத்தை உருவாக்குற மாதிரியான வருஷமாக இருக்கு. ஏன்னு கேட்டா, வருஷம் ஆரம்பிக்கும் போதே 6ல் சந்திரன் ராகு, 7ல் சனி செவ்வாய், 8ல் சூரியன், மாதிரி 10ல் குரு அப்படின்னு எல்லாமே டேஞ்சர் பிளேஸ். பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சம்பவங்கள். நிறைய கன்னியாராசிக்காரங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு 60-70 நாளைக்கு முன்னால், அதாவது நம்ம ஜனவரி மாதம் அதை சொன்ன 20-22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய அந்த கன்னியாராசிக்காரங்க நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ப்ராப்ளங்களை பார்த்துருக்காங்க. ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரெயின் ப்ராப்ளங்கள் வந்திருக்கு, நர்வஸ் ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டலைஸ் ப்ராப்ளங்கள். அதை மாதிரி நிறைய வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு பூரா வேலை போய் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க இந்த ஒரு 2.5 மாதத்துக்குள்ள. ஓகே. அப்போ பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 விதத்துலையுமே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசியில் இந்த கன்னியா ராசி ஒன்று. இது வந்து எது வரைக்கும் தொடரும் அப்படின்னா, சித்திரை பிறந்து முதல் 4 மாதம் மட்டும் தொடரும். ஓகே. அப்போ சித்திரை வைகாசி ஆனி ஆடி, அப்போ நமக்கு அந்த ஜூலை 18-19 தேதி வரைக்கும் தான் இதை மாதிரியான ஒரு பாதிப்புகளில் இருக்கும். குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்த உடனேயே நிலைமையை அவர் சரி பண்ணி விட்டுருவார்.